இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, தகுதியான பெண்களுக்கு இதுவரை 5 தவணை பணம் வந்துவிட்டது. இந்த திட்டத்தில் தங்களுக்கு தகுதி இருந்தும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு 11,85,000 பெண்கள் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். இதில் 2 லட்சம் பேர் தான் உரிமை தொகை பெற தகுதியானவர்கள் சொல்லிட்டு 2 லட்சம் பேருக்கு மற்றும் 1000 ரூபாய் செலுத்தப்பட்டது. மற்றவர்களுக்கெல்லாம் பணம் வரல. ஜனவரி மாத இறுதிக்குள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் மூலமாக தெரியப்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் ஜனவரி மாதம் இறுதியில் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தவறியவர்களும் மற்றும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது யாருக்கெல்லாம் உங்கள் குடும்ப அட்டை எண் எங்கள் தரவுகள் இல்லை அந்த மாதிரி வருதோ அவர்களும் விண்ணப்பிப்பது சம்மந்தமான அறிவிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அறிவிப்பு வந்த பிறகு இசேவை மையம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இதில் மேல்முறையீடு செய்து பணம் வந்த பலருக்கும் பார்த்திங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழே அவங்களுடைய பேர் இருந்திருக்கு. அதேமாரி உங்களுடைய பேர் வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தால் கண்டிப்பாக இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தவறு இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உரிமை தொகை கிடைக்கும். ஏன்னா மேல்முறையீடு செய்து தகுதியான 2 லட்சம் பெண்களில் பலருக்கும் அவங்களுடைய பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்குது. அவர்களுக்கு எல்லாருக்குமே உரிமை தொகை கிடைச்சிருக்கு. உங்களுடைய பேர் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்க இல்லையா, அதற்கான லிஸ்ட் எப்படி ஆன்லைனில் டெவலப் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிப்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா tips.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். தமிழ்நாடு இன்டகிரேட்டட் பாவர்ட்டி போர்ட்டல் சர்வீசஸ்னு இருக்கும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் பிபிஎல் ஃபேமிலி லிஸ்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெப்சைட்க்கான பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு டிராஃப்ட் பிபிஎல் லிஸ்ட்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு அடுத்ததாக பிளாக் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பிளாக் அல்லது தாலுக்கு எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய வில்லேஜ் நேம் ஷோ ஆகும். வில்லேஜ் நேம் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ண பிறகு அடுத்ததாக ஹெபிடேஷன் செலக்ட் பண்ணும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா சர்ச் பை ஆதார் மொபைல் ரேஷன் ஸ்மார்ட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை என்டர் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணலாம். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா டிப்ஸ் ஐடி இருக்கும். அடுத்ததாக ஃபார்ம் நம்பர், ஹவுஸ் ஹோல்டுடைய நேம், அவங்களுடைய ஃபாதர் நேம், இதில் உங்களுடைய நேம் இருக்கணும்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பர் இருக்கும். ரிலீஜியன், கம்யூனிட்டி, ஆக்குபேஷன், ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு உரிமை தொகை கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.